வணக்கம். நாம் திருவிளையாடற் புராணம் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை பார்ப்போம். திருவிளையாடற் புராணம் என்பது சிவபெருமான் மதுரையில் நிகழ்த்திய 64 அற்புதங்களை திருவிளையாடல்களை விவரிக்கும் ஒரு காவியமாகும். இதனை தமிழில் பரஞ்சோதி முனிவர் இயற்றினார். ஒரு காலத்தில் மதுரையில் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மதுரை மக்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். மன்னன் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ணை சுமந்து வந்து ஆற்றின் கரையை பலப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டான். மதுரையில் வந்தி என்ற பிட்டு விற்கும் மூதாட்டி ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் வயதானவர். அவருக்கு யாரும் உறவு இல்லை. மண் சுமக்க ஆள் இல்லாததால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை எப்படி சரி செய்வது என்று வருத்தப்பட்டார். யாராவது வந்து எனக்கு மண் சுமந்து கொடுத்து உதவினால் அவர்களுக்கு கூலியாக நான் விற்கும் சுவையான பிட்டை கொடுப்பேன் என்று கூறி அழுதார். இந்த மூதாட்டியின் பக்தியையும் நிலையையும் அறிந்த சிவபெருமான் ஒரு சாதாரண கூலியாளாக வேடமிட்டு வந்தியின் முன் தோன்றினார். அம்மா, நான் உங்களுக்கு மண் சுமந்து தருகிறேன். எனக்கு கூலியாக நீங்கள் தரும் பிட்டை கொடுத்தால் போதும் என்றார். வந்தி மிகவும் மகிழ்ந்து இறைவனுக்கு பிட்டு கூலியாக தர ஒப்புக்கொண்டார். கூலியாளாக வந்த சிவபெருமான் மண் சுமக்கும் பணியை சரியாக செய்யவில்லை. மண்ணை சுமந்து வந்து கரையில் போடாமல் பாதி வழியிலேயே போட்டுவிட்டு ஓய்வெடுப்பார். மற்றவர்கள் வேலை செய்யும் போது இவர் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு விளையாடிக்கொண்டு இருந்தார். வந்தி கொடுத்த சுவையான பிட்டை மட்டும் வயிறார உண்டார். அச்சமயம் மன்னன் வெள்ளப்பணிகளை ஆய்வு செய்ய வந்தபோது ஒரு பகுதி மட்டும் சரியாக கட்டப்படாமல் இருப்பதை கண்டான். அந்த பகுதி யாருடையது என்று கேட்டபோது அது வந்தியின் பகுதி என்றும் ஒரு கூலியால் வேலை செய்வதாகவும் கூறினார்கள். மன்னன் அந்த கூலியாளின் அலட்சியத்தை கண்டு கோபமடைந்தான். ஏன் வேலை செய்யாமல் இருக்கிறாய் என்று கேட்டு அந்த கூலியாளின் முதுகில் பிரம்பால் அடித்தான். அடித்த பிரம்படி அந்த கூலியாளான சிவபெருமானின் முதுகில் பட்டதும் அந்த அடி வானத்தில் உள்ள தேவர்கள், பூமியில் உள்ள மனிதர்கள், ஏன் மன்னன் உட்பட அனைவரின் முதுகிலும் பட்டது. அப்போதுதான் மன்னனுக்கும் மக்களுக்கும் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கூலியால் சாதாரணமானவர் அல்ல, அவரே சிவபெருமான் என்று புரிந்தது. அனைவரும் சிவபெருமானின் பெருமையை உணர்ந்து வணங்கினர். வெள்ளம் அடங்கியது. வைகை ஆற்றங்கரையும் புலப்பட்டது. மதுரையை ஆண்ட மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் இடையே நடக்கும் நிகழ்வுகளை பக்தி சுவை சொட்ட சொட்ட கூறுவது திருவிளையாடற் புராணமாகும். நன்றி.